பிறந்த குழந்தைக்கு 1 மணி நேரத்தில் இருந்து 6 மாதம் வரை தாய்ப்பால் மட்டுமே உணவாக வழங்கப்பட வேண்டும் என்பது மருத்துவ உண்மை. இன்று முதல் 1 வாரம் கடைபிடிக்கப்பட உள்ள உலக தாய்ப்பால் தினம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு உங்கள் பார்வைக்கு. பச்சிளம் குழந்தைகளுக்கு இயற்கை அளித்த அருட்கொடைதான் தாய்ப்பால். சுத்தமான, கலப்படமில்லாத, எளிதில் ஜீரணமாக கூடிய மற்றும் நோய்க்கிருமிகளை எதிர்க்கும் வல்லமை தாய்ப்பாலுக்கு மட்டுமே உண்டு. குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களையும் அளிப்பதோடு தாய்க்கும் குழந்தைக்குமான மனரீதியான நெருக்கத்தை ஏற்படுத்துவதும் தாய்ப்பால்தான். முதல் 2 நாட்களில் சுரக்கும் சீம்பால் குழந்தையின் முதல் தடுப்பு மருந்து என்றும், தாய்ப்பால் அருந்தும் குழந்தைகள் அதிக புத்திசாலிகளாக திகழ்வதாகவும் கூறப்படுகிறது. தாய்ப்பால் இன்ஃபெக்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுது, ஒரு குழந்தை ஆரோக்கியமாக வளர்வதற்கு எல்லா வித சத்துக்களும் அதில் இருக்கிறது. IgA ஆன்டிபாடிஸ் நிறையா இருக்கிறதுனால வயிற்றுப்போக்கு, இருமல், சளி இதெல்லாம் வராமல் பாதுகாக்குது. மற்றும் இந்த குழந்தைக்கு பிற்காலத்தில் உடல் பருமனாகி சுகர்லாம் வராத தடுக்குது. கேன்சர் மற்றும் மற்ற வகையான சின்ன வயதில் வர்ற கேன்சருக்கும் பாதுகாப்பு கொடுக்கறது. அது தவிர வளர்ச்சிக்கு தேவையான எல்லா விஷயங்களும் சரியான அளவில் இருக்கிறனால எளிமையாக கொடுக்க முடியும். தாய்க்கு இதனால் என்னென்ன அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, தாய்ப்பால் கொடுப்பதன் மூலமாக பெண்ணுக்கு பிரசவமானவுடனே கர்ப்பப்பை சுருங்குவதற்கு தாய்ப்பால் கொடுப்பது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று. 2வது, குழந்தைக்கும் தாய்க்கும் உள்ள ஒரு இணைப்பு அதிகப்படுத்துவதே இந்த தாய்ப்பால் ஊட்டுவது தான் 2வது. 3வது, மார்பக புற்றுநோய் பிற்காலத்தில் வருவதும் குறைவாகிறது. 4வது, இந்த கர்ப்ப காலத்தில் எல்லா பெண்களும் உடம்பு வெயிட் அதிகமாக இருப்பாங்க. அதனால் வெயிட் கெயின் அதிகமாக இருக்கும். சிலர் ரொம்ப உடம்பு குண்டாக இருப்பாங்க. இந்த கொழுப்பு சத்து எல்லாம் குறைந்து ஒரு பெண் நல்லா மெலிவதற்கும், அதாவது உடல் பருமன் குறைந்து அவங்க முன்னாடி கர்ப்பத்துக்கு முன்பு இருந்த உடல் எடை அடைவதற்கும் இது ஒரு நல்ல ஒரு முறையாக இருக்கிறது. பாலூட்டும் தாய்மார்களுக்கு வசதியாக முக்கிய பேருந்து நிலையங்களில் குளிர்சாதன அறைகளை தமிழக அரசு திறந்துள்ள நிலையில், உலக தாய்ப்பால் வார விழாவை ஒட்டி தமிழக அரசு செய்துள்ள ஏற்பாடுகளை பார்ப்போம். ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலேருந்து 1 வார காலத்திற்கு நம்ம உலக தாய்ப்பால் வார விழா ஒட்டி ஏற்பாடு செய்ய வேண்டிய நிகழ்ச்சிகளுக்கான ஆயத்தம் இது. அது மட்டும் பொதுமக்களிடையே அதுக்கான விழிப்புணர்வு, எப்படி அந்த தாய்ப்பாலோட முக்கியத்துவம் என்ன, முதல் பால் எப்படி கொடுத்தா அதோட எதிர்ப்பு சக்தி வருது, அதே மாதிரி 6 மாதத்திற்கு தாய்ப்பால் மட்டும் கொடுத்தா அதோட பயன்கள் என்ன, அதை கொண்டு போகும் நிகழ்ச்சிக்கான ஆயத்த பணிகள் இன்னைக்கு, அதே மாதிரி ஒர்க் ஷாப். பணிபுரியும் மகளிர் தாய்ப்பால் ஊட்டுவதில் உள்ள இடர்பாடுகள் களையப்பட வேண்டும் என்பதே இந்த ஆண்டின் கருப்பொருளாகும். இந்த மாதிரி பண்ணுறது நல்லதுதான் நினைக்கிறேன் நான். ஏன்னா பஸ்லலாம் போகும்போது கையில் ஃபீடிங் பாட்டில் எடுத்துகிட்டு போக முடியாது. ஃபீடிங் பாட்டில் எடுத்துகிட்டு போனால் குழந்தைங்களை அது கெட்டதுன்னு தான் சொல்கிறாங்க. எடுத்துகிட்டு போகும்போது நிறைய ஜென்ட்ஸ் இருப்பாங்க, லேடிஸ் ரொம்ப கூச்சப்படுவாங்க. இந்த மாதிரி இருக்க பேருந்து நிலையத்தில் வச்சிருக்கிறது என்னை பொறுத்தவரை நல்லது தான் நினைக்கிறேன். தாய்ப்பால் பெறுவது குழந்தையின் உரிமை, அதை தருவது தாயின் கடமை. எனவே தாய்ப்பாலின் மகத்துவம் அறிந்து ஒவ்வொரு தாய்மாரும் செயல்பட வேண்டும் என்பதே அனைவரின் எதிர்பார்ப்பு.